அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. நூல்களில் சிறந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காரு. எது சிறந்த நூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களை எந்த நூல் நல்வழிப்படுத்தி உங்களை கொண்டு செல்கிறதோ அந்த நூல் நல்ல நூல். உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களை துன்பத்தில் இருந்தும் மாயையில் இருந்தும் இருளில் இருந்தும் உங்களை எந்த நூல் உங்களை பாதுகாக்கிறதோ அந்த நூல் சிறந்த நூல். இந்த நூல்களில் நல்ல நூல் என்று கண்டுபிடிப்பது என்பது மிகவும் சிரமமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய குப்பையான நூல்கள் நிறைய இருக்கு. ஒரு 10 நூலை படிச்சு ஒரு நூல் எழுதுற ஆட்களும் இருக்காங்க. இப்ப நம்ம இதுல எது சிறந்த நூல் அப்படின்னு நீங்க பார்த்து படிக்கிறதுக்கு எது சிறந்த நூல் அப்படின்னு எடுத்துக்கணும்னா, மகான்களும் சித்தர்களும் எழுதிய நூல் நன்னூல் அப்படி எடுத்துக்கணும். அப்ப மகான்களிலும் ஒரு சில பேர் இருக்கிறார்கள், அவர்களும் 100 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சொல்லும் நூல்களை நீங்கள் நூல்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தீமைகளை சொல்லும் நூல்களை நீங்கள் நல்ல நூலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த நூல் நன்மையை பற்றி மட்டும் பேசுகிறதோ, உங்களை சரியான வழிக்கு வழிநடத்தி செல்கிறதோ அந்த நூலை நல்ல நூலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப ராமாயணம், மகாபாரதம், உபனிஷதங்கள் இது எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் கலந்து சொல்லுது. அந்த கலந்து சொல்றது நமக்கு என்னன்னு புரியல, சிற்றறிவுக்கு புரியல. அப்பனா அதெல்லாம் விட்டுடணும். அப்ப எந்த நூல் உங்களுக்கு சரியான விஷயத்த சொல்லுது அப்படின்னா, திருக்குறள், திருமந்திரம், திருப்புகழ், இப்படி சித்தர்களை அனுசரித்த நூல்களை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். திருக்குறளை முதன்மையான நூலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் பரிமேலழகர் உரையை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சித்தர்கள் மட்டுமே உள்ளதை உள்ளபடி பார்க்கக்கூடிய ஆட்கள். அவர்கள்தான் சித்தம் தெளிந்தவர்கள், தெல்ல தெளிவாக கூறுவார்கள். அவரில் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டார்கள். உண்மையை பேசிக்கொண்டே போவார்கள். சித்தர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை நாம் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.